வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் திமிர்வாதக்காரன் ஒருவனை சிலர் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே கொண்டு வந்ததை பார்த்தோம். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவர்களுக்கு மனம் இறங்கி அற்புதம் செய்தார் என்று பார்த்தோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் சுகம் பெறுவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருந்திருப்பதை இந்த பகுதியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் நம்மால் யூகிக்க முடிகிறது என்று பார்த்தோம். இயேசு அவனுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவனை பார்த்து சொன்னார். அதனால் அவனுடைய பாவம் தடையாயிருந்த அந்த பாவத்தை மன்னித்த உடனே அவனுடைய உடலுக்கு தேவையான சுகத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது வழியாக அமைந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி இருக்கிறோமா? பல வருடம் கிறிஸ்தவராய் இருக்கலாம், ஆனால் சில பாவங்களை அது பாவம் என்று தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதற்கு காரணம் நம்முடைய இருதயத்தை வேத வசனங்களால் நிரப்பாமல் இருப்பது, உலகத்தில் உள்ள பொருள்கள் மேல பேராசை, பொருளாசை, மற்றவங்க மேல பொறாமை, இந்த மாதிரி பல காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடும். அந்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி விட்டுவிட வேண்டும். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் யார் அதிகமாக தங்கள் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் குறைந்து போகாது, தேவ பயம் குறையாது, கர்த்தரை நம்பி இருக்கிற நம்பிக்கை குறையாது, கர்த்தரோடு நடக்கிற நடையிலே எப்போதுமே ஒரு பரவசம் அல்லது ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு உற்சாக உணர்வு கட்டாயமாய் காணப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக பேசும்போது அப்போஸ்தலர் 4:12 பூமியிலே வானத்தின் கீழே மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று தைரியமாய் அறிவிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இரட்சகராக தேவ மனிதனாக பூமியில் வந்ததினால் பாவங்களுக்காக அவரால் பிராயச்சித்தம் பண்ண முடிந்தது. தம்முடைய உயிரை கொடுத்து நம் அனைவரையும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வெற்றி பெற நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல உடனே திமிர்காரனை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். உடனே அந்த மனிதன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளில் அற்புதங்கள் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் அல்லது தடை என்னவென்றால், நம் வாழ்க்கையில அறிக்கையிடப்படாத பாவங்களாக இருக்கலாம், அல்லது நாம் அடையாளம் கண்டு கொள்ள கூடாத ஒரு சாபத்தின் வல்லமையாக இருக்கலாம். ஆகவே ஆண்டவர் இயேசுவிடத்திலே நம்முடைய பாவங்களை அனுதினமும் அறிக்கை செய்யும் போது தெய்வீக சுகம் நம்முடைய உடலிலே தானாக நிகழ்கிறது. நம்முடைய சுற்றியும் நம்முடைய சமுதாயத்தில் ஏராளமான வியாதியஸ்தர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சில சமயங்களில் சொல்லுகிறோம். அத்தனை பேருடைய வியாதியையும் ஆண்டவராகிய இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால்
அப்படி இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கையில சாபத்தின் வல்லமை, ஏனென்றால் அவர்கள் தனிப்பட்ட முறையில மனம் திரும்பவில்லை, பாவங்களை அறிக்கை செய்யவில்லை, ஆண்டவரோடு உள்ள நடையிலே தங்களை புதுப்பிக்கவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து அன்றாடம் அறிக்கை செய்வோம், நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுவோம். அப்போது நிச்சயமாக தேவனுடைய வல்லமையை நம்மால் அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் வார்த்தை சொன்னார், உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். பிரியமானவர்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் பார்க்கும். ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமையும் அதிகாரமும் ஜீவனும் சுகமும் இருக்கிறது. அப்படித்தான் இந்த மனிதனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் சுகம் அடைந்து எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அதனால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு அற்புதமும் நம்மை பெரிதாக காட்டிக்கொள்ள அல்ல, ஜனங்கள் ஆச்சரியப்படவும் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை விசுவாசிக்கவும் தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பாத்திரமாக செயல்படுவோம், நாம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம், பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம், கர்த்தருக்காக வாழ நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.